இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள் என்னடா ஒரு இடமும் தெரியலன்னு நினைக்காதீங்க. இதுதான் இப்ப ட்ரெண்டா. இந்த ட்ரெண்ட் நமக்கு தேவையில்ல. இதனா ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்டா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் போல. ஒரு அளவும் தெரியாதுடா. நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். இப்ப முதல் மனிதரை பார்த்தலாம். விடுங்க ப்ரோ, உனக்குன்னு ஒரு நாள் வராது. என்ன ஆனாலும் கவலைப்படுங்க, உனக்கு நாங்க இல்ல. பொதுவா இன்ஸ்டாகிராம் நம்ம எதுக்காக வருவோம்? ஒரு பொழுதுபோக்குக்காக, ஒரு ரீல்ஸ் பார்க்கறதுக்கு, ஃபேமிலி இது மாதிரி போஸ்ட் பார்க்கறதுக்கு, இல்ல எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு. ஓஹோ, ஒரு சிலர் எதுக்காக வராங்கன்னா, இவரை டிமோட்டிவேட் பண்றதுக்காக வராங்க. இவர் எப்பெல்லாம் வீடியோ போட வராரோ அப்பெல்லாம் கமெண்ட் போட வந்துடுறாங்க. முன்னாடி எல்லாம் மோட்டிவேட் பண்றதுக்கு அவ்வளவு வரிகளை யோசிப்பாங்க, இப்பதான் டிமோட்டிவேட் பண்றதுக்கு அவ்வளவு கிரியேட்டிவா யோசிக்கிறாங்க. ஒண்ணு வருதுல அப்படி எழுதிட்டு இருக்கிறப்ப அடுத்தடுத்த லைன்ல நம்ம கண்ணுக்கு தெரியும், எழுதாம மட்டும் ஒரு எழுது. விடு ப்ரோ, அவங்க கிடைக்கிறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். அவனை கிடைக்கிறாங்க, ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். டேய் பாவண்டா, அவனை விடாதீங்கடா. நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. பயப்படாத நண்பா, எல்லாம் ஒரு நாள் மாறாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்ல, அவங்கள. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ. மனசை தளர விடு ப்ரோ, எல்லாம் கெட்டதா இருக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப தோல்வி. ஒரு மனுஷனை டிமோட்டிவேட் பண்றதுக்கு எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஒருத்தனை கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துக்கிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. இவருக்கு மட்டும் இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இவர் வீடியோவா பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கே இவரை பார்த்தா பாவமா தான் இருக்கு. தயவு செஞ்சு இவரை விடாதீங்கடா. இவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. இவன்ட்ட பேசி பேசி என் மூளை எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சும்மா தான் சொன்னேன், இவரை யாரும் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு வடக்கு நண்பர், அண்ணா எனக்கு ஒரு 8500 ரூபாய் அனுப்புங்க. இவர் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தாரு, டிஎம்ல போன் பே நம்பர் சென்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இவருக்கு நான் 8500 ரூபாய் சென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பணம் வேணும்னா மறக்காம எவ்வளவு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் உங்களுக்கு டைரக்டாவே சென்ட் பண்றேன். இதோ வந்துட்டான்ல ஸ்கேம் பண்றதுக்கு. நமக்குன்னு புதுசா கிளம்பி வரானுங்களே. அண்ணா எனக்கு ஒரு 4500 ரூபாய் வேணும். இவரு பயோல இருக்கிற டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தாரு, டிஎம்ல கூகுள் பே நம்பரும் சென்ட் பண்ணியிருந்தாரு. இவருக்கு நான் 4500 ரூபாய் சென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பணம் வேணும்னா மறக்காம எவ்வளவு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் உங்களுக்கு டைரக்டாவே சென்ட் பண்றேன். இதே போல ஒருத்தனை இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ ஒருத்தன் வந்திருக்கான். ஸ்கேம் பண்றதுக்கு எத்தனை பேரா இருக்கீங்க? வாங்கடா, எத்தனை பேர் இந்த கிளம்பி இருக்கீங்க? இவங்க ஒரு வழக்கம் தான், ஆனா இந்த வீடியோ எடுத்து தமிழ்ல டப் பண்ணி ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கான். ஏமாத்துறவனை வச்சு ஏமாத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தாலே ஃபேக்குன்னு தெரியுது, ஆனா இதையும் ஒரு சிலர் நம்பி நம்புறாங்க. அப்படி தேடி வந்து மாட்டாங்க. என்ன பார்த்தாலே டச் பண்ண நம்புறாங்க. இந்த வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வருது. அண்ணா எனக்கு 5000 அனுப்புங்க, 2000 அனுப்புங்க, அண்ணா எனக்கு 10000 அனுப்புங்க, அண்ணா நான் ஹாஸ்பிட்டல் போகணும் எனக்கு ஒரு 2000 அனுப்புங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸோட ஜிபே நம்பர் போட்டு அனுப்புறாங்க. எத்தனை பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க, எத்தனை நியூஸ் வருது, அதெல்லாம் இவங்க எல்லாம் பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா இன்னும் ஏமாந்துட்டே தான் இருக்காங்க. எத்தனை பேப்பர் படிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் டிவி பாக்குறீங்க, எல்லாத்தையும் சொல்றாங்கல்ல, இப்படி ஏமாத்தனா அப்படி ஏமாத்தனா அவன் ஏமாத்தனா இவன் ஏமாத்தனா. அடுத்த நியூஸ்ல நான் வரணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இது போல ஏதாவது ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒன்னு ரிப்போர்ட் அடிங்க, இல்ல நாட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லனா, எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு தான்டா மட. மச்சான் நேத்து தான் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கினேன். ப்ரோ நான் ஏமாத்தலாம் இல்ல, ரைட் சைடுல பாருங்க நியூ பிராண்ட் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் இருக்கு. சோ இந்த ஐபோன் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்ற ஸ்டெப் ரெண்ட ஃபாலோ பண்ணுங்க. உங்கள ஒருத்தவங்களுக்கு நான் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் தரேன். இவன் கட்டு கட்டா பணத்தை வச்சிருக்கானடா, இவன் எப்பறா சம்பாதிச்சானே? உங்கள மாதிரி ஆட்களை ஏமாத்திட்டான். அடுத்து பார்க்க போறது ஒரு லடுக்கி. மாடு மாதிரி கொம்போல. யூவா கோவா
F 5G என்ன பண்ணிருக்காங்க தலையில என்னது இதெல்லாம் 4G சூளம். என்ன ஏன் இதுக்கு இப்படி பண்றாங்க குங்குமமா இதான் அவங்க ரீல்ஸ். வில்லம்பா அதே டிசைன் போட்டு போடுறாங்க ஒரு ஹார்ட்னா போட்டுருக்காங்க. மாட்டாது. பாபா ஓம் 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 பாபா மாதிரி. எக்ஸ். என்னடா சிவனா? இது என்னது? அவர்தான் வரைஞ்சு வாக்கா? விட்டுருவாரு. ஒரு வாக்கை எடுத்து தன்னோட வாழ்க்கையை மாத்திருக்காங்க. ப்ளீஸ் கிவ் ஹர் a big hand. எப்படி மேடம் 3 நாள் 50 பேர் இவங்க தலையில வந்துட்டு டிசைனா வாக்கு எடுத்து ரீல்ஸ் போடுவாங்க. வாக்குனா சாதாரண வாக்கு கிடையாது. அதுல லெட்டர்ஸ் இருக்கும், சிம்பிள் இருக்கும். இப்படி ஒரு கன்றாவியான மண்டி எங்காவது பார்த்ததுண்டா இவரான? எஸ் ஸ்டார் ஸ்டார் டிசைன். இதுதான் இவங்களோட ஸ்டைலு. நேத்து கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னடா மண்டையில என்னதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? ஓ இதுவா தீபமா? பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியாவை எடுத்துக்கிறானுங்க, அதையே தன்னோட வாழ்க்கைய மாத்தி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்காங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. இது மாதிரி நிறைய ஐடியாஸ்னா வடக்கனுக்கு தான் பிடிக்கிறானுங்க. உலகத்திலேயே இந்தியன்ஸ் மூளை தான் வேல்யூ ஜாஸ்தி. அடுத்து பார்க்க போறது ஒரு நடிப்பு அரக்கன். அவர்தான் Big Boss போயிட்டாரு. நல்லாவே நடிப்பாரு. எதுக்காக என்ன கொல்லப்பா? ஓ நான் ஒண்ணு கொல்ல பாக்கலையே. நீ இல்லாம நான் என்னத்தை பண்றது? மறுபடியும் அந்த குப்பைங்க கிட்ட போய் நிக்க சொல்லியா? இல்ல இல்ல, எனக்கு எனக்கு தகுதியானவ கூட தான். அவர்தான் இருக்கு. ஜாக் ஸ்பேரோவா? ஜாக் ஸ்பேரோவால கூட அந்த கடல் மிருகத்தை அடக்க முடியல. என்ன சொல்? இந்த ஜாக் ஸ்பேரோவால முடியாததுன்னு எதுவும் இல்லை. அதை தெரிஞ்சு இது போல பல கெட்ட போட்டு நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இவரோட நடிப்பு மட்டும் இல்ல, இவரோட மேக்கப்புமே நல்லா இருக்கும். ராமனோட பெரிய ஆட்டக்காரன்பா. இப்ப ஜாக் ஸ்பேரோனா பாருங்களேன், அவர் அந்த கேரக்டர் அப்படியே அந்த கண்ணு கொண்டு இதெல்லாம் வந்துட்டாரு. அதே போல இந்த ஜோக்கரோட மேக்கப் பாருங்களா, அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. உண்மையாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க எல்லாம் கண்ணு தெரியாது. அடுத்து ஐயோ, அடக்கு. விக்ரம். ஓ பிதாமகன் கிளைமேக்ஸா? நான் தான் நடிப்பு அரக்கன், நான் தான் பெரிய நடிகன் அப்படின்னா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் ஒரு கோமாளியா பார்த்து கடந்து போகாம படத்துல சான்ஸ் கொடுக்குறானுங்க. ஏன் இப்ப பிக் பாஸ் கொண்டு உள்ள விட்டுருக்காங்க. ஆனா ரியல் டேலண்ட் இருக்கவங்களுக்கு சரியான வாய்ப்பே கிடைக்க கிடைக்காது. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே. ஓ இதுவா தங்கலானா? வா வடக்கு தானா? தெரியலையே, தமிழ் தான் போல இருக்கு, தெரியல எனக்கு. அவரு தான் வடக்குன்னு போட்டுட்டு இருந்தாரு, வர ஃபுல்லா வடக்கம் தான். பண்ணிவிட்டு உண்டியல்ல காசை போட்டுருவீங்க. உங்க பாவத்தை அப்புறம் அதுக்குன்னு பேர் மீசையே அந்த இதெல்லாம் எடுத்து அப்படி காப்பாத்துற கடவுள் அர்ப்பணிக்கணும். கடவுளே இல்ல. இதுதான் நடிப்புனா. கூலி. ஏன்னா அவரும் காசு வாங்கிட்டு தானே வேலை செய்யறாரு. இந்த கேரக்டரை கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது இவரு கொஞ்சம் பெட்டரா தான் பண்றாரு. இது மாதிரி நிறைய கெட்ட போட்டிருக்காரு. இவருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏதோ தேடுறாருயா. நல்லா 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 உடைக்குது. என்னது பால் பாக்கெட்டா? இந்த டீ கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பொதுவா நீங்க ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா வச்சுக்கீங்க, உங்களுக்கு டீ வேணுமா இல்ல பாலத்துக்கு அடிப்பாரா? இந்த கடைக்கு போனீங்கன்னா குடிக்கவா இல்ல அடிக்கவான்னு கேட்பாங்க. அடிப்பாரா? எல்லாம் வந்து ஓடிடுவாங்க. சரியா போல இருக்கு. இது சின்ன பசங்களா போட்டு அடி எடுக்கிறாரு. போட்டு அடிக்கிறாங்க. இங்கேயே கூட்டு வருவார் போல இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறானுங்களே. வடக்கனோட மூளையே மூலடா. 10-15 வருஷத்துக்கு நின்னு பேசும். இத பார்த்துட்டு நம்ம ஊர்லயே ஆரம்பிச்சிடாதீங்க. இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்றது. ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து
பார்க்க போறது மெட்ரோ மனிதர்கள். மெட்ரோல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? போனே தேவையில்ல. ஆமா. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டெய்லி மெட்ரோக்கு வந்துட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாரு. அப்படியா? முன்னாடிலாம் லோக்கல் போனா பாத்துறலாம். இப்ப மெட்ரோக்கே வந்துட்டானுங்க. நாமனா மெட்ரோக்கு டிராவல் பண்றதுக்காக வருவோம், ஆனா இவன் ரீல்ஸ் பண்றதுக்காகவே வரான். உனக்கு வெக்கப் இல்லையாடா? இவன் ட்ரெண்ட் ஆனதை பார்த்துட்டு இப்ப எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க மெட்ரோக்கு. டிராவல் பண்றதுக்கு இல்ல, ரீல்ஸ் பண்றதுக்கு. அப்படியா? சூப்பர். என்ன பண்றான்? இவனுங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம கவர்மெண்டே ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. சுப்ரமணியன், அப்படியா? எல்லா பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் ஒரு இடம் விடாம இந்த ஆர்டர் அனுப்புங்க. தமிழ்நாடு முழுக்க போகணும். டெல்லி மெட்ரோ ரயில்களில் ரீல்ஸ் எடுக்க தடை. கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டு. இதுக்கு நம்ம ஊர் மெட்ரோ எவ்வளவு பரவாயில்ல நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போறது பாத்துடலாம். మనది ఏదైతే ఉంటుందో అది ఆలోచనవా? మనది కానిది ఎప్పుడు మనకి రాదు. அப்படியே கொஞ்சம் அழிஞ்சிருச்சு ஜாஸ்தி. எது நாகார்ஜுனாவா? எது நாகார்ஜுனாவா? இவர் நாகார்ஜுனா கிடையாது. எது ஆனா பெரிய பெரிய நடிகர்களுக்கு வந்து இது மாதிரி டூப் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம தளபதிக்கு இருக்காங்க, தலைக்கு இருக்காங்க, விஜய் சேதுபதிக்கு இருக்காங்க, ரஜினிக்கு இருக்காங்க, கமலுக்கு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி தான் மேட்சிங்கா இருப்பாங்க. ஆனா இவரை பாருங்க, இவரையும் நாகார்ஜுனையும் ஒன்னா நிக்க வச்சுன்னா வச்சுங்க, நாகார்ஜுனா ஃபேக்கான்னு தெரியுங்க. எது எது? ஏன்னா அவ்வளவு ரியலா இருக்காருங்க. சார் நீங்களா? சார் சத்தியமா நம்பவே முடியல சார். இதுவரைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு வந்து டூப்லாம் பாத்துருப்பீங்க. ஆனா இப்ப இன்ஃப்ளூயன்சர்க்கு தான் டூப் வர ஆரம்பிச்சிட்டு. ஐயையோ. பெருமாள் வாங்கி யார குடிச்சிரு. சாய்வாலாக்கு இவர் டூப்பா சுத்திட்டு இருக்காரு. அப்படியா? அவரு கிடையாது அது. அவரு டோலி சாய்வாலா, இவரு லக்னோக்கே டோலி சாய்வாலா. அப்படியா? அத பார்த்தேன். டிராகன் தி டிடிஎஃப் குட்டி டிடிஎஃப் அந்த வரிசையில இவரும் சுத்திட்டு இருக்காரு. சூப்பர். இவர் டூப்ளிகேட்டியா? டூப்ளிகேட் தான் பயங்கர மவுஸ் போல இருக்கு. அது டூப்ளிகேட் போடி ஆட்டிட்டு இருக்கீங்க. சூப்பர். வீடியோலாம் பேசுறாங்க. கோட்டு படத்துல விஜய் நான் வந்துட்டு எஸ்கேகேல துப்பாக்கி குடுக்குற மாதிரி. ஒரு நிமிஷம், துப்பாக்கியை பிடிங்க சிவா. டோலி சாய்வாலா அவரு கிளாஸ் கொடுத்திருக்காங்க. அவர் குடிச்சிட்டாரா? பிடிங்க சாய்வாலா. அடுத்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான உமன் கிறிஷ். ஏற்கனவே மென் கிறிஷ் பாத்தோம். உமன் கிறிஷா? உமன் மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயா. இந்த ரியல் வேர்ல்ட்ல ஒரு சூப்பர் ஹீரோவால என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வேலை பாக்குறாங்க. நிறைய பேருக்கு தேவை. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஐயா, ஆனா கொஞ்சம் ஓவரா தான் இருக்காங்க வடக்குலாம். அந்த மெட்ரோலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம போனே யூஸ் பண்ண தேவையில்ல போல இருக்கு. ஏதாவது எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து டைம் ஓடிடும். பயங்கரமா சிரிச்சிருவேன். இதெல்லாம் பண்ணாதீங்க, நம்மளாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த வீடியோல பார்த்ததே இல்லை. நம்ம அதான் சொல்றல, முக்காவாசி இங்க பண்ற ரீல்ஸ் ஃபுல்லா வடக்க காப்பி அடிச்சுதான் இங்க வராங்க. எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஏதாவது பண்ணுவாங்க, அங்க ஏதாவது ஹிட் ஆயிரும், இல்ல கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிடுவாங்களா,
அது அப்படியே காப்பிடிச்சு இங்க ஒரு அதே மாதிரி ஒரு உருவம் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். அது நமக்கே தெரியாது இந்த வீடியோல. அதனால எம்டி எடுப்போம். அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாருல, நம்ம கிட்ட காமிச்சு வரிசையா பண்ணுவாங்க. அந்த ஒரு டீ கடை, இந்த பாலை தூக்கி அடிச்சாங்களா, இது மாதிரி ஒரு டீ கடை வரும் கண்டிப்பா. அந்த மாதிரி ஒண்ணு வரும். எனக்கு அது தெரிஞ்சு ஃபேமஸ் ஆகுது, அதை வாங்கி வாங்கி முடக்கும். எனக்கு தெரிஞ்சு அதான். இப்போ டீ, காஃபி, பூஸ்ட் எல்லாம் போடுவான். ஆனா அந்த அளவுக்கு ஓடி இருக்காது. இப்போ அந்த பாலை தூக்கி அடிச்சு ஒரு 2-3 ரீல்ஸ் போடுவான். உடனே அந்த அந்த கடைக்கு கூட்டம் எல்லாம் ஆரம்பிச்சிடும். இதுதான் நடக்குது பாரு. கண்டிப்பா இங்க தமிழ்நாட்டுல யாரோ ஆரம்பிக்க போறாங்க. குப்பை எல்லாம் பெருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்தா நல்லா இல்ல இங்கே வந்துருவாங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்